மஞ்சரி, சௌந்தர்யா, முத்துக்குமரன் எல்லாரும் முத்துவோட யூடியூப் சேனல் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதில் என்னென்னா, யாரையாச்சும் ஒருத்தனை பார்த்த உடனே அடிக்கணும்னு தோணுமாடா, அது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருப்பாங்க போல இருக்குது. அது சௌந்தர்யாவுக்கு புரியல. அப்புறம் மஞ்சரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மெயின் கமெண்ட்டே என்ன போட்டிருப்பாங்கன்னா, முத்துக்குமரனோட சேனல் கீழே யாராச்சும் ஒருத்தனை பார்த்த உடனே அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த மட்டன் சிக்கன்லாம் போட்டு சாப்பிட்றது மாதிரி அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எனக்கு இருக்கிற பல முகங்களில் அது ஒரு முகம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ணால் பெரிய இலையில போட்டிருக்க சாப்பாடு 2 வாய் சாப்பிட்டுட்டு நான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருவேன்டா, நான் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்கிறாங்க. அப்புறம் மஞ்சரி சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு இடம் சொல்லிட்டு நம்ம ஒரு பட்டிமன்றத்தில் பேசணும் தெரியுமா. நான் சொன்னேன், எந்த பொண்ணும் பக்கத்தில் வர மாட்டேங்குதுன்னா இப்படி மட்டனும் சிக்கனையும் எந்த நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தால் எந்த பொண்ணு தான் பக்கத்தில் வரும் அப்படின்னு சொன்னேன்ல, அது ரொம்ப வைரலாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்துக்குமரனுக்கு வச்ச பேனர் பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இது 2 வேறு இடத்துல வச்சு பேசினது. நான் 2யும் கிளப் பண்ணி ஒரே வீடியோவை போடுறேன். முத்துக்கு புலி, சிங்கம் எல்லாத்தையும் முத்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு பேனர் வச்சுருந்துருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் பாகுபலி பேனர் வச்சாங்கன்னு சொன்னோடனே, விடுறா ஏதோ ஒரு அன்பில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சந்தோஷம் தெரியுமா அவர் மனசு, அவர் முகத்தில் நமக்காக இப்படிலாம் அன்பு காமிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வெள்ளந்தியான சிரிப்பு அந்த முகத்தில். அப்புறம் ஃபேட்மேன் சார் சௌந்தர்யா கிட்ட சொல்கிறாங்க, அவனுக்கு அப்படி பேனர் வச்சானா உனக்கு எந்த வகையிலையும் குறவு கிடையாது, உனக்கும் அதே மாதிரி எல்லாமே இருக்குது. அவனுக்கு உடனே முத்துக்குமரன் சொல்கிறேன், நான் ஆண் பாகுபலினா நீங்கள் பெண் பாகுபலி அப்படின்னு சிரிக்கிறாரு. உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, உனக்கு குதிரையில் ஜான்சி ராணி போகிறது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு பின்னாடி இருக்கிற குழந்தை தான் ரயானா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சொன்னோடனே எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவோட பேக்கரியில் போயிட்டு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க போல இருக்கு, நான் இப்போ தான் சௌந்தர்யா கிட்ட பேசினேன், உங்ககிட்ட பஃப்ஸு வாங்கிக்க சொன்னாங்க அப்படின்னு சௌந்தர்யாவோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்கு. என்னது, சௌந்தர்யா கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. பிக் பாஸில் இருக்கிறவங்க கிட்ட கான்டாக்ட் கூட பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கூட தெரியாத யாரோ ஒருத்தர் போயிட்டு அங்கே போய் இப்படி கேட்டிருக்காங்க போல இருக்கு. ஸோ இப்படி ஒரு ஃபன் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்